ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைதராபாதி குசின்லேருந்து இருக்கக்கூடிய பகாரா பைங்கன். இந்த பகாரா பைங்கன்றது வந்து கத்திரிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒன்னமாங்க டிஷ். இது வந்து பிரியாணி கூட, அதாவது ஹைதராபாது அந்த தெலுங்கானா ஆந்திரா ரீஜனில் வந்து கல்யாணம் நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்கும். குத்து வெங்காயமும் இந்த டிஷ்ஷும் மேண்டிட்டரி அவளை பொறுத்த மட்டும். ஈவன் பிரியாணி கூட இது காம்பினேஷனாக கிரேவியாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். பிளெயின் ரைஸ் கூட கூட அட்டகாசமாக இருக்கும். நம்ம இல்லத்தரசிகள் வந்து இந்த நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது டெஃபினட்டாக இது வந்து நம்ம புளிலாம் போட்டு செய்ய போகிறோம். நிச்சயமாக நமக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட கூட இது வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒரு சண்டே சாட்டர்டேஸில் வீட்டில் லீவில் இருக்கும், ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்லான்ற போது இந்த டிஷ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பகாரா பைங்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாக இருக்குது. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். இந்த எள்ளை நல்லா வறுத்துப்போம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம போட்ட எள்ளு நல்லா பொரிஞ்செடுத்து நான் வந்து ஒரு 1 2 ஒரு 3 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்குறேன். இது ரோஸ்டட் பீனட், அன்சால்டட் ரோஸ்டட், இதையும் வறுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ரோஸ்டட்னால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே ஒரு 2 காஞ்ச மிளகாய், இதுலேயே துருவின கொப்பரை தேங்காய் 1, ஒரு 2 டீஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்துறேன். எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுக்கணும். எக்காரத்தை கொண்டும் தீஞ்சிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வெண்ணெய் மாதிரி ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். தண்ணி விட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். இந்த பகாரா பைங்கன் செய்யறதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதி தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துடணும். அந்த பகாரா பைங்கன் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். கடாய் சுட்டதுக்கப்புறம் இதில் எண்ணெய் போடணும். அதாவது ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணணும் இந்த கத்திரிக்காய். ஆக்சுவலாக அவங்க வந்து லிட்டராக எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறது இல்லை கொஞ்சமாக எண்ணெய் நல்லா, அதாவது நார்மல் எண்ணெயை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி அந்த கத்திரிக்காயை நல்லா பொன்முறுவலாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் இதில் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம போட்ட எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து நான் வந்து இந்த கத்திரிக்காயை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு தொடச்சிட்டேன். ஏன்னா தண்ணி பட்டால் தடவை அடிக்கும். பட் இருந்தாலும் போகலாம். நான் இப்போது இந்த இதுக்கு கத்திரிக்காய்க்கு தேவையான ஒரு 1/2 உப்பு சேர்க்குறேன். நம்ம போட்ட கத்திரிக்காய் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இதுலேருந்து நான் அந்த ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வதக்கின எண்ணெய் அப்படியே இருக்குது. அந்த எண்ணெய் சுட்டுன்னு இருக்குது. அந்த எண்ணெயில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன்.
நம்ம போட்ட கடுகு நல்லா வெடிச்செடுத்து இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இதுலேயே கிளினா மாதிரி காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகாய், அது கூடவே கருவேப்பிலை. நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து டார்க் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். ஸோ டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வில் வெயிட். இந்த பகாரா பைங்கனுக்காக நம்ம வறுத்த வேர்க்கடலை, கொப்பரை தேங்காய், எள், காஞ்ச மிளகாய் இதை வந்து 4 பொருள் போட்டு அரைச்சிருக்கோம். இதை வந்து ஃபைன் பியூரியாக அரைச்சிப்போம். நம்ம போட்ட வெங்காயம் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடுது. இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுத்து சேர்க்குறேன். அந்த இஞ்சி பூண்டும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் அந்த இஞ்சி பூண்டும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம போட்ட இஞ்சி பூண்டும் நல்ல டார்க் ப்ரௌன் எடுத்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், நல்லா டீப்பாக 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, சின்னதாக 1 ஸ்பூனில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுடலாம். நான் வந்து புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து மேபி ஒரு 50 கிராம், 50லேருந்து ஒரு 60 கிராம் புளி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அது ஒரு அரை டம்ளர் விடுறேன். இப்போ இதில் நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வில் வெயிட். இப்போது அந்த எண்ணெய் வந்து பாருங்கள் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை சேர்த்தோம். இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள், இதை சேர்த்துருங்க. இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். ஒரு 2 டம்ளர் சேர்த்துட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் வறுத்து வச்சோம்ல அந்த கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இப்போது இது வந்து தண்ணிலாம் விட்டுருக்கோம். கண்டிப்பாக 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இது கொதின்னு கொதிக்கணும். அது வரைக்கும் அலோவ் பண்ணுங்க. பஹாரா பைங்கன் நம்ம போட்ட தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி இந்த திக்னஸ் வந்துட்டு பாருங்கள். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்செடுத்து நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுறேன். நம்மளோட பஹாரா பைங்கன் தயார். நம்மளோட பஹாரா பைங்கன் சொன்ன மாதிரி ஹைதராபாதி குசினில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிஷ்ஷு. இது வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. பிரியாணி கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒயிட் ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள். எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஐட்டத்தை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.